எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள் லேடிஸாக தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் எடுத்தோம். அது எடுத்த பிறகு இங்கே யூஸ் பண்ணும்போது தான் எங்களுடைய அது அனுபவமே தெரியுது. இந்த மிளகா கட்டர் உங்களுக்கு எவ்வளோ அவசியமாக தேவைப்பட்டுச்சு? அந்த சில்லி கட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேணாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் சொன்ன டெஃபினேஷன் எல்லாம் வச்சு எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள் லேடிஸாக தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் எடுத்தோம். அது எடுத்த பிறகு இங்கே யூஸ் பண்ணும்போது தான் எங்களுடைய அது அனுபவமே தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொட்டின உடனே எதுவுமே எந்த தூசியுமே ஒரு சின்ன துளி கூட வெளியே வராது. இந்த ராஜேஸ்வரி மிளகா மிஷினில் நீங்கள் எவ்வளோ தடவை நைஸ் பண்ணுறீங்க? நாங்கள் சில்லி கட்டரில் போட்டுட்டு இதில் போடும்போது மசாலாவுக்காக இருந்தாலும் மற்ற எதுக்காக இருந்தாலும் 2 டைம் போடுறோம். மிளகா நல்ல பவுடராக வேணும்னா 3 டைம் போடுறோம். கொத்தமல்லியாக இருந்துச்சுன்னா சில்லி கட்டரில் போடவே மாட்டோம். அதாவது தனி கொத்தமல்லியாக வேணும்னா ராஜேஸ்வரி மிஷினில் மட்டுமே போட்டு கொடுத்துருவோம், நைஸ் வந்துடும். ஆனால் ஒரு 10 கிலோ 12 கிலோ அரைச்சிருக்கோம் ஒரே டைமில். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள அரைச்சிடுறோம்.